ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் 250 கிராம் கேழ்வரகு, 250 கிராம் வரகரிசி இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு 2 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாங்க. இது ரெண்டும் கலர் தாங்க வேற வேற, ஆனால் சைஸ் என்னவோ ஒன்று தான். அதனால தான் நான் இது ரெண்டையும் ஒன்றா வறுத்தெடுக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை கொட்டி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் 250 கிராம் கம்பு, 250 கிராம் வெள்ளை சோளம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தாங்கிறதுனால இதுவும் ஒரே நேரத்தில் வறுபட்டுரும். இது ரெண்டும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஏற்கனவே வறுத்ததோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ திரும்ப அதே கடாயில் 250 கிராம் அளவுக்கு கோதுமை, 250 கிராம் அளவுக்கு சிவப்பு அரிசி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு மிதமான தீயில 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது வறுபட கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுமையாக வறுத்தெடுங்க. இப்போ இதையும் ஏற்கனவே வறுத்ததோட மொத்தமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே ஒன்றா சேரும்போது நம்ம உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சிடலாம். கடைசியாக இதோட 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 25 கிராம் ஏலக்காய், 4 துண்டு சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ரைஸ் மில்லில் அரைக்கணுங்க. இதை அழகா ஒரு தூக்குவாளியில் போட்டுட்டு சட்டுன்னு போயிட்டு வந்துடலாம். வாங்க என் கூட. போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ணன் அழகா அரைச்சி கொடுத்துட்டாருங்க. வாசனையே சூப்பராக இருக்கு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு கைப்படாமல் யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த சத்து மாவில் இருக்குங்க. இந்த சத்து மாவில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் குழந்தைங்களுக்கு சேர்ற மாதிரி சத்து பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட சத்து மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இப்படி பண்ணுறதால நாம் பால் சேர்க்கும் போது சத்து மாவு சின்ன சின்ன கட்டிகளாக பாலுக்கு மேலே மிதக்காது. பாருங்க, இதை இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இப்போ இது கூட தண்ணி சேர்க்காத சூடாக காய்ச்சின 200 ml பசும்பால் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சத்து மாவை சூடான பசும்பாலோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது ரொம்ப திக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதாங்க, நம்மளோட சத்துப்பால் ரெடி ஆகிடுச்சு. ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு காலையிலையும் மாலையிலையும் இதை செஞ்சு கொடுங்க. அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்றாங்கங்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க.